வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி, இதை நம்ம தொடர்ச்சியாக மனித உடல் ரகசியம் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். பிசியாலஜி அப்படின்றது இயக்கம் அப்படின்னு அர்த்தம். நோய் அப்படின்னா என்ன? நோய் அப்படின்றது இந்த இயக்கம் சரியா ஆகாம இருக்கிறது தான் நோய். அப்ப இயக்கங்கள் சரியா ஆகுறதுக்கு விதிமுறைகள் என்ன, அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு மண்டலங்களா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடாது இனவிருத்தி மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய வேலை என்ன, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்கறது அப்படின்றது தான் இதோடைய பதில். ஆனா அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கிறது, ஒட்டுமொத்த செல்கள், நம்ம உடல்ல செல்கள் புதுப்பிக்கிறது பாத்தீங்களா, அதுவும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் அந்த வேலையை செய்யும். ஒரு புது உயிரை உருவாக்குது. நம்ம உடல்லையுமே புதிய புதிய உயிர்கள், அது இரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இரத்தத்தின் சிவப்பணுக்கள், இது போல ஒவ்வொரு உயிர்கள் நம்ம உடல்ல புதுப்பிக்குது. ஆர்கன்ஸ் தன்னைத்தானே புதுப்பிக்குது. அப்ப இது போல புதுப்பிக்கிற வேலை, நம்ம உடல்ல செல்கள் மல்டிப்ளை ஆகிற வேலை, இது எல்லாமே செய்யறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். இதுதான் ரகசியம். அப்ப இது வெறுமனே அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்குற ஒரு பாகமா வெஸ்டர்ன் சயின்ஸ் பாக்குது. ஆனா அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமா வச்சிருக்கிறது இந்த சிஸ்டம் தான். இதுதான் முதல் முக்கியமான விஷயம். அப்ப நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா அந்த பார்வையில தான் பார்க்கணும். அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கிறேன். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பாதுகாக்கிறது உடலை பாதுகாக்கிறதுக்கு சமம். இதை புரிஞ்சுக்கிட்டா உடல் நம்ம பாதுகாக்க வச்சுக்கலாம், உடல் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய வேலைகள் தான். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய சயின்ஸ் என்னன்றது பார்க்கணும், இயக்கங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு அனுபவ கதை, அதை நான் சொல்றேன். அதுக்கடுத்தது விதிகள், ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதை ரிவிஷன் பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். இப்ப நான் இங்க சொல்றது கான்ட்ரவர்சி அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே நிறைய பேர் சொல்றதோட ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப அந்த கான்ட்ரவர்சி, நீங்க முதல்ல இந்த உரை யார் யார் கேட்குறீங்களோ, இது வரைக்கும் இந்த சிஸ்டத்தை பத்தி என்னென்ன தெரியுமோ அதை எல்லாத்தையுமே விடுவிச்சிருங்க, ரிலீஸ் பண்ணிருங்க. நம்ம சுக்காகாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அது சார்ந்த தொந்தரவுகள், இப்போ கர்ப்பப்பை, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டிட்டிஸ், அதெல்லாமே ரொம்ப சாதாரணம். எண்டோமெட்ரியோசிஸ், மயோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட், அதுக்கப்புறம் விந்தணு குறைபாடு இருக்கிறது, எழுச்சி இல்லாம இருக்கிறது, இதை எல்லாமே டயட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சரியான உணவு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹெர்பல்ஸ். ஹெர்பல்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய மருந்துகள் எல்லாமே கிடையாது, முறையான பச்சை மூலிகை, இது மூலமா முழுமையாக சரி பண்றோம். அப்ப இது எப்படி அப்படின்னா இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டது தான். அப்ப கான்ட்ரவர்சி இருந்தாலும் எல்லா விஷயங்களையும், இது பற்றினது எல்லாத்தையுமே ஜீரோ ஆக்கிருங்க. நம்ம சொல்றது முதல்ல உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கி அதை அப்ளை பண்றப்ப அதுல இருக்கிற உண்மையை நமக்கு புரியும். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது தெரிஞ்ச உடனே கடைபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை அவசியமா கடைபிடிக்கணும். ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இது ஒட்டுமொத்த உடலையுமே கட்டி காக்கும். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கிறப்ப தான் மசில் எல்லாமே பெருசாகுது, growth ஆகுது. பாத்தீங்களா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கிறப்ப அதிகமா நடக்கும். ஒரு வளர்ச்சி நடக்குதுனாலே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த நிலையிலையும் இந்த வளர்ச்சி நடக்கணும்னா அதுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கணும். இது சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுதான் உடலுக்கு தேவை. இதை கடைபிடிச்சா பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே வராம போயிடும்.
வந்த வியாதிகள் குணமாகும். சரி, இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப், ஒரு வலை, இந்த வலை வீசப்பட்டிருக்கிறது. இந்த வலையை பத்தி நான் சொல்றேன். இந்த வலை என்ன அப்படின்னா, இது ரொம்ப புத்திசாலித்தனமா, எதுனாலுமே சரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கணும். நம்மளுடைய மனச ப்ரீ ஆக்குபைடா வச்சிருக்க கூடாது. நம்ம இப்ப இருக்கிறது கலியுகம். இப்ப கலியுகம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாலேஜ் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணா சீக்கிரமா, மத்த யுகங்கள் விட சீக்கிரமா அத அட்டைன் பண்ண முடியும். ஒரு பணம் வரணும்னு விருப்பப்பட்டா சீக்கிரமா அத பண்ண முடியும். ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா சீக்கிரமா ஆரோக்கியமா ஆக்க முடியும். நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப வேகமா ஈஸியா செய்ய முடியும். அப்ப செய்யாம இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீகத்துக்கு ஆப்போசிட்டா, கடவுளுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுது? அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ வலை வீசுது. அப்ப வலை அப்படின்றது சரியான நாலேட்ஜ் கிடைக்காம, சரியான விஷயங்கள் செய்ய விடாம செய்யணும். அதுக்கு மனச ப்ரீ ஆக்குபைடா வச்சிருக்க செய்யும். ப்ரீ ஆக்குபைடுனா, நம்ம சிந்தனை வெளிய போகாம ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வீடு விட்டா அப்படியே செல்ஃபோனு, டிவி, சீரியல், சினிமா இது மாதிரியே சுத்திட்டு இருக்கோம். அந்த வட்டத்த விட்டு வெளிய போகாது. அப்ப இதுதான் அந்த ட்ராப்பு. இந்த ட்ராப் இன்னும் இப்ப டீப்பா இப்ப சொல்றேன். இப்ப முதல்ல இது நான் நெறைய முறை சொல்லியிருக்கிறேன். முதல்ல சிகரெட் வந்தப்ப, சிகரெட்டு டாக்டர்ஸ் பரிந்துரைக்கப்படும் சிகரெட் அப்படின்றது விளம்பரம் பண்ணாங்க. இப்ப எப்படி அ பெப்சோடன்ட் டாக்டர்கள் பரிந்துரைக்கிற பிராண்ட் அப்படின்னு வருதா? அதே மாரி சிகரெட், இந்த சிகரெட்ட நீங்க அடிங்க. இந்த ஸ்மோக்கிங் பண்ணுங்க. இது வந்து நெறைய பயன்கள் குடுக்கும் அப்படின்னு எல்லாமே வந்தது. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே சிகரெட் பயன்படுத்துனாங்க. அதை நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. சிகரெட்டுக்கு பயன்கள் உண்டு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வந்தது பாருங்க. அதே மாதிரி தான் ஆல்கஹாலும். உடலுக்கு நன்மை செய்யும் அப்படின்றது இன்னைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, இணையதளத்துல எல்லாமே இருக்கும். அப்புறமா என்னாச்சு? அது கேன்சர உண்டாக்கும்ன்றது அப்புறம் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக்கு எல்லாமே உருவாகி உணவுகள்ல பிளாஸ்டிக் கலந்து, அத சாப்பிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் என்ன வந்துச்சு? சயின்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் இத்தனை கெடுதியை உண்டாக்கும், கேன்சர உண்டாக்கும் அப்படின்னு வந்தது. இருந்தாலும் அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பழக்கப்படுத்திட்டோம். பழக்கப்படுத்தினதுனால உடனடியா அத நிப்பாட்ட முடியல. அப்படிதான் நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த செயற்கை சானிட்டரி நாப்கின். இதுவுமே வந்து முதல்ல வரப்ப அதில் கெடுதிகள் உண்டு அப்படின்றது யாருமே சொல்லல. இப்ப எல்லா டாக்டர்ஸும் YouTubeல இது எல்லாமே கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்தது இப்ப பழக்கப்படுத்திட்டாங்க. பழக்கமாயிருச்சு. அதான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டதுன்னு சொன்னேன். அப்ப இந்த ட்ராப்ல இருந்து வெளிய வர்றது தான், அது நம்ம ஸ்டெப் எடுக்கிறது தான். ஒருத்தர் இந்த ஸ்டெப் எடுத்துட்டா, அடுத்த ஜெனரேஷனே அந்த ஸ்டெப் எடுக்கும். நம்ம ஸ்டெப் எடுக்கிறப்ப, அடுத்த ஜெனரேஷன் அந்த தவறு செய்யாது. அப்ப ட்ராப்புடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இயற்கையை எது எது பாதிக்குமோ, அது மனித உடலை பாதிக்கும். இதுதான். இத தெரிஞ்சுக்கிட்டா, இனிமேட்டு நம்ம எந்த ட்ராப்லயும் மாட்டிக்க மாட்டோம். இப்ப நாளைக்கு ஒண்ணு புதுசா வருது. நாளைக்கு என்ன வரப்போகுது? இந்த டேப்லெட் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். வியர்வையில துர்நாற்றம் வராது அப்படின்றது. இன்னொரு டேப்லெட் வருது. ஒருவேளை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதா இருந்தா, இந்த ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே இது குடுக்கும் அப்படின்றது. இது புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும். ஆனா சயின்ஸ்ன்றது எப்பப்ப மாறக்கூடியது. ரிசர்ச் எல்லாமே இன்னைக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்றேன். எனக்கு ஒரு அவுட்புட் வருது. நாளைக்கு அதே இன்னொரு அவுட்புட்டா குடுப்பாங்க. ரிசர்ச் அப்படின்றது மாறக்கூடியது தான். சயின்ஸ் அப்படின்றது மாறக்கூடியது தான். நமக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கிறவருடைய அனுபவங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில இருக்கிற அறிவியல் தெரிஞ்சுக்கணும். ஆழமா சிந்திச்சு, கேள்வி ஞானம் நம்ம கிடைச்சு, அதையே ஃபாலோ பண்ணணும். எப்ப இந்த ட்ராப் இதிலிருந்து வெளிய வரணும். அடுத்த படி ட்ராப் மாட்டிக்க கூடாது அப்பன்னா, இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நம்ம பேஸ்ட் பயன்படுத்துறோம். பேஸ்ட் பயன்படுத்துறோம் அப்படின்றப்ப, பேஸ்ட்ட வச்சு நம்ம பல்லு விளக்குறோம். இந்த பேஸ்ட்டு நம்ம துப்புறோம்.
ஒரு செடி இருக்கிற இடத்துல துப்புனா அந்த செடி வளராம போயிடும். அந்த இடத்துல எதுவுமே வளராது. தொடர்ச்சியா அந்த இடத்துல அந்த கெமிக்கல் போயிட்டு இருக்கிறப்ப, அங்க இருக்கிற மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போயிடும். ஒரு சோப்பு தண்ணி இருக்கு. சோப்பு தண்ணி வெளிய வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணுல எந்த விதை போட்டாலும் வளர்ச்சி இருக்காது. இயற்கைய பாதிக்குது. அது மனித உடலையும் பாதிக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறது, அதுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது நன்மையா, தீமையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாமே தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு தான், நம்ம மைண்ட ப்ரீ ஆக்குபைடா எப்பயுமே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா யாருமே தீமை செய்யக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம். நன்மை செய்யக்கூடிய உணவுகள தயாரிக்கிறாங்க. நன்மை செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நெறைய நல்ல உள்ளங்கள் தயாரிக்கிறாங்க. ஆனா அவங்கள பத்தி தெரியறது கிடையாது. அவங்கள பத்தி தேடி போறது கிடையாது. ஏன்? நம்ம எல்லாம் ப்ரீ ஆக்குபைடா இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா ஒரு செல்ஃபோன்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியா செக் பண்றப்ப, அந்த 5 நிமிஷத்துல அவர பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த நல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்ப நம்ம தவற விடுறோம். அப்ப இதுதான். அப்ப நம்ம நம்மளுடைய எய்ம தவிர வேற எந்த வேலைகளுக்கு நம்ம டயத்த ஸ்பெண்ட் பண்றோமோ, அது எல்லா நேரமும் சாத்தானுக்கு குடுத்ததுக்கு சமம். நம்ம நம்முடைய இந்த டயத்த சரியா உபயோகிக்கிறப்ப, அது நமக்கு கடவுளுக்கு குடுக்கறதுக்கு சமம். அப்ப இந்த ட்ராப்ப பத்தி இன்னும் நெறைய நம்ம பேசலாம். இப்ப பிளாஸ்டிக்கு இதுல உணவு வரப்ப அந்த பிளாஸ்டிக் இயற்கைய பாதிக்கும். அது நம்ம உடலையுமே பாதிக்கும். அப்ப இதுல எல்லாத்துலயுமே இயற்கைய பாதிக்கிறது நம்ம உடலை பாதிக்கும். இயற்கைய பாதிக்கக்கூடிய பொருட்கள், செயல்கள் செய்யாம இருக்கணும். அது நம்மளை பாதிக்காம இருக்கும். சரி. இப்ப நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதுடைய சயின்ஸுக்கு உள்ள இப்ப நம்ம போறோம். பிசியாலஜி. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது வெளிய இந்த ஃபங்ஷனிங் எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடியது அந்த ஃபங்ஷனிங் கிடையாது. முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வளர்ச்சி அடையும். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உடல் முழுக்க பரவி இருக்கிற உயிர் சக்தி, பிராண சக்தி இந்த பிந்து சக்கரம் ஆக்டிவேட் ஆகி, இந்த பிந்து அப்படின்றது தலையில இருக்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்திலிருந்து சக்தி கீழ இறங்கும். கீழ இறங்கி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வரும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு தொடர்ச்சியாக அந்த பிந்து சக்தி கீழ இறங்கிட்டே இருக்கும். தலையில இருக்கிற சக்கரம் கீழ வரும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வரும். அப்ப அந்த சக்தி அங்க வந்த உடனே, அங்க மாற்றங்கள் நடக்கும். அங்க இருக்கிற இனவிருத்தி மண்டலம், அங்க இருக்கிற ஆண்களுக்கு ஸ்கிராட்டம், அதுல வந்து விந்து சக்தி உருவாக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சக்கரத்துல இருந்து சக்தி எனர்ஜி கீழ போறப்ப. எப்பயுமே நம்ம உடலை தாண்டி இருக்கிறது நம்முடைய உயிர் சக்தி மண்டலம். இந்த உயிர் சக்தி மண்டலத்தில் நடக்கிறது தான் உடல்ல நடக்கும். எப்பிட்றா அப்புட்ன்னா, பிராணிக் ஹீலிங் பண்றோம். இப்பல்லாம் கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி வந்துருச்சு. கிர்லியன் ஃபோட்டோகிராஃபில எடுத்து பார்க்கிறப்ப, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா, மணிப்பூரக சக்கரம் வீக்கா தான் இருக்கு. அந்த சக்கரங்கள் எப்படி இருக்குதோ, அத போன்று தான் நம்ம உடல் இருக்கும். உயிர் சக்தி ஓட்டம் எப்படி இருக்குதோ, அத போன்று தான் உடல் இயங்கும். இந்த உடலுடைய ஜெராக்ஸ் தான் இந்த சூட்சும உடல். அப்ப இந்த எனர்ஜி இறங்கிட்டே இருக்கும். இறங்க மனுஷனுக்கு ஏஜிங் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் ஏஜிங் ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்குது. இது ஆண்களுக்கு எப்படி அப்படின்னா, ஆண்களுக்கு இறங்கும். நம்ம அத பயன்படுத்தாம இருக்கிறப்ப, இந்த சக்திய மேல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இந்த சக்திய நம்ம மேல கொண்டு வரலாம். பெண்கள் பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அந்த கருமுட்டைகள், அந்த செல்கள் குடுக்கப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க. பெண்கள் எந்த அளவு ஆரோக்கியமா இருக்காங்களோ, அவங்களுடைய குழந்தைக்கு கருமுட்டைகள், அந்த ரீப்ரொடக்டிவ் செல்கள் சரியான அளவுல இருக்கும். அது இப்ப எல்லாமே கம்மி ஆயிட்டே வருது. அப்ப கம்மி ஆயிட்டே வரப்ப என்ன? மெனோபாஸ் ஆகுறது. சீக்கிரமா மெனோபாஸ் ஆயிடுறாங்க. ஏஜிங் சீக்கிரமா நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதுதான் கான்செப்ட். இந்த எனர்ஜி சுழற்சி ஆயிட்டே இருக்கும். இதுதான் ஏஜிங்குரிய கான்செப்ட். அப்ப நம்முடைய முன்னோர்கள் இந்த சக்திய சுழற்சி பண்ணக்கூடிய முறைகள் சொன்னாங்க.
அப்ப அந்த முறைகள் வச்சுதான் நீண்ட நாட்கள் நம்முடைய யோகிகள், சித்தர்கள் எல்லாருமே உயிரோட இருந்தாங்க. அவங்களுடைய என்ன எய்மோ அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கடுத்து சூக்ஷ்ம உடல் தான் உடல்லையும் வேலை செய்யணும்னு பார்த்தோமா? இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துறது மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும். நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் விசுத்தி சக்கரத்துக்கும் டைரக்டா தொடர்பு இருக்கு. உதாரணம் சொல்றேன். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மாறுறப்ப ஆண்களுக்கு குரல் மாறும். பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்குமே மாற்றம் இருக்கும் குரல்ல. அப்ப அதனாலதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பெண் பாக்குறப்ப ஸ்கேன் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றது கிடையாது. நம்ம முன்னோர்கள் பாட சொல்லுவாங்க. பாடுறப்ப அது எந்த அளவுக்கு இருக்குதோ அது மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சீரா இருக்கு, irregular பீரியட்ஸ் எல்லாமே கிடையாது, ரெகுலாரிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அறிவியல் ரீதியாவே பாருங்க. தைராய்டு தொந்தரவு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கும். அந்த தொந்தரவு இருக்கிறப்ப குழந்தை பிறக்காது. அது சரியா இருக்கிறப்ப தான் குழந்தை பிறக்கும். அப்ப இப்படி செக் பண்ணிக்கிறாங்க. அப்ப தைராய்டு தொந்தரவு இருக்கிறப்ப அப்ப அந்த வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது பழக்கத்துல இருந்தது. அப்ப விசுத்தி சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் கனெக்டடா இருக்கு. இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணது, உடல் முழுக்க கண்ட்ரோல் பண்ணது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்றது பிட்யூட்டரி கிளாண்டு. கமாண்டிங் எல்லாத்தையுமே கமாண்ட் பண்றது ஆகினி சக்கரம் தான். ஆகினி சக்கரத்துக்கு மேல சகசிரார சக்கரம். அப்ப ஆகினி சக்கரம் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குது. அப்ப இந்த மூன்றுமே முக்கியம். மூன்றுமே கனெக்டடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுவாதிஷ்டான சக்கரம் தான் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை மேக்சிமம் பாத்துக்கிறது. சக்கரமும் சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மிருகத்துக்கு அது உயிர் வாழணும், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். மிருகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற 3 சக்கரங்கள் தான் வேலை செய்யும், அதிகமா டாமினண்டா இருக்கிறது. ஒண்ணு மூலாதார சக்கரம், சர்வைவ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், இதெல்லாமே செய்யும். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அடுத்தது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரன்றது டைஜஷன். இதுக்கு மேல டாமினண்டா இருக்காது. ஆனா மனிதனுக்கு இது 7/2 பங்கு தான். அப்ப இந்த ரெண்டையுமே சரியா வச்சிருக்கிறப்போ உடல் ஏஜிங் ஆகாது, உடல் ஸ்ட்ராங்கா இருக்கும், உடல்ல எல்லா பேராமீட்டர்ஸுமே சரியா இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் சரியா வச்சுக்கிறதுக்குல கவனம் செலுத்தணும். அப்ப இதில் எது அரசன் சரியா வச்சுக்கிறதுல நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம உடலை கவனிக்கிறத விட, உயிர் சக்தியை கவனிக்கிறத விட, இதுல கிங்குன்றது மனம்தான். மனம் சரியா இருக்கிறப்ப இது சரியா இருக்கும். மனம்தான் உடல் உயிர் சக்தியை விட பலமானது. மனம்தான் தாக்கப்பட்டிருக்கு. மனசை சரியா வச்சிருக்கிறப்ப இது சரியா இருக்கும். ஒரு முயல் பண்ணைக்கு நம்ம போனோம். அது அவங்க நிறைய விலங்குகள் வளர்க்குறாங்க. அவங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸோ, எந்த ஒரு ஃபீடு, கடையில வாங்கி கொடுக்குற ஃபீடு, வேக்சினேஷனு, மருந்துகள், ஒரு புரோட்டோகால் கொடுப்பாங்களே முயல் பண்ணைனா முயலுக்கு இந்தந்த விஷயங்கள் செய்யணும், அதெல்லாமே அவங்க செய்யறதில்ல. முழுமையா இயற்கையா வளர்க்குறாங்க. கோழி வளர்க்குறாங்க, பண்ணையை வச்சிருக்கிறாங்க, இயற்கை விவசாயம் பண்றாங்க. இயற்கை விவசாயன்றது ஹோலிஸ்டிக்கா பண்றாங்க. ஹோலிஸ்டிக்னா மினிமல் ஒர்க், தன்னால வரக்கூடிய ஈல்டு, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முயலுக்கு வேக்சின் வைக்காம, ஆன்டிபாடி மாசத்துக்கு ஒண்ணு கொடுக்காம, எதுவுமே புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அவங்ககிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த முயல் வீக்கா இருக்கும், ஆண் முயல்ல பெண் முயல்ல எந்த முயல் வீக்கா இருக்கோ அதை அவங்க சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க, கறிக்கு கொடுத்துருவாங்களாமா. இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற முயல் மட்டும்தான் அவங்க ரீப்ரொடக்ஷனுக்கு அனுப்புவாங்க, மேட்டிங்க்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு உள்ள முயல், அதுடைய குட்டியும் நல்ல நோய் எதிர்ப்பு திறனோட இருக்கும். அப்ப அதை செலக்ட் பண்ணி அதை கவனிச்சு அவங்க செய்யறாங்க. இந்த ஒரு வேலை மட்டும்தாங்க நான் பண்றேன், மற்றபடி அது புல் எல்லாமே சாப்பிடுது, தோட்டத்துல உள்ளது சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப சீடு அப்படிதான் வேலை செய்யுது. அதே மாதிரி நான் இயற்கை விவசாயம் அங்க வாலண்டியரிங் பண்றப்ப விதை விடுவாங்க. விடை விடுறது எப்படி விடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெண்டைக்காய் செடி இருக்கு,
மரவெண்டை இருக்கு. வெண்டைக்காயில எல்லாம் பல ரகம் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறப்ப வானகம் போங்க எல்லாருமே. சூலூர் செஞ்சோலை அங்க போங்க. இயற்கை விவசாய பண்ணை எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே போங்க. இயற்கை விவசாய நாட்டு விதைகள் அதை வாங்கி அதை மாடி தோட்டத்திலேயோ பக்கத்துல மண் இருக்கிற இடத்துல போடுங்க. இந்த வேலைகள் செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. இந்த உரை கேட்கிற எல்லாருமே அதை செய்யுங்க. மர வெண்டையெல்லாம் போட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு 1 வருஷம் வரைக்கும் அதை ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே இருக்கு. உருளைக்கிழங்கை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சக்தியை கொடுக்கக்கூடிய காய்கறி இருக்கு. கிழங்கு ரகம் இருக்கு. அதெல்லாமே நாட்டு விதையில ஒவ்வொன்று நமக்கு சொத்து மாதிரி. நாட்டு விதையை சேகரிக்கிறவங்க இப்ப இளைஞங்களா இருக்கிறவங்க எங்க இருக்கிறவங்க நிறைய பேர் எடுத்து பண்றாங்க. எடுத்து பண்றது ஒரு ஹாபியா தான் இருக்கு. அது அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது கிடையாது. ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சியை கொடுத்தாதான் அது நமக்கு அடுத்தடுத்து செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். காசு அப்படின்றது காசா பார்க்க கூடாது. காசு அப்படின்றது காசா பார்க்கறப்ப யாருமே அதுக்கு சரியா இன்புட் கொடுக்கறது கிடையாது. அதை பத்தின ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைண்ட் வேலை செய்யும். காசு அப்படின்றத காசா பார்க்காம அதை டைம் எனர்ஜியா தான் பார்க்கணும். காசு இருக்கிறப்ப டைம் சேவ் ஆகும். கம்மியான நேரம் எனர்ஜி நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இந்த நாட்டு ரக விதைகள் இதெல்லாமே இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டிக்காய் பார்ப்பாங்க. அதில் எந்த வெண்டிக்காயில பூச்சி தாக்குதல் கம்மியா இருக்கு, எந்த வெண்டிக்காயில நல்ல காய்ச்சி இருக்கு, அதுடைய விதை மட்டும் முத்த விட்டு எடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போடுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இப்படி இந்த சைக்கிள் பண்ணுவாங்க. இப்ப இந்த சீடு அப்படின்றது இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பார்க்குறோமோ, என்னென்ன பதிவுகள் பண்றோமோ, அது எல்லாமே நம்முடைய சீடுல, ஸ்பெர்ம் செல்ஸ்ல, கர்ப்பப்பையில இது பதிவாகும். நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். அந்த கஷ்டத்த மீண்டு வந்திருக்கிறோம். அந்த பதிவு நம்முடைய சீடுல இருக்கும். நம்ம யோகா பண்றோம், நல்ல பயிற்சிகள் பண்றோம் அப்படின்னா, அது அந்த சீடுல இருக்கும். அடுத்த குழந்தை அதை ஈஸியா செய்யும். அதனால தான் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் மருத்துவம் பார்க்குறவங்க ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இந்த மருத்துவமே பார்க்குறப்ப ஈஸியா அந்த தொழில் வரும். அப்ப குஸ்தி பண்றவங்க அடுத்தடுத்து அந்த ஜெனரேஷன்லயே பண்றப்ப அவங்களுக்கு அந்த ஜீன்லயே அது இருக்கும். அது ரொம்ப ஈஸியா வரும். அப்ப இது மாதிரி இதுவும் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அது மாதிரி நம்ம லைஃப்ல பார்க்கிறது எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இப்ப எல்லாமே குழந்தைகளை ரொம்ப ஈஸியா பெட்ல படுக்க வைக்கிறது, ஏசில படுக்க வைக்கிறது, வெயில்ல காட்டாம இருக்கிறது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது, இப்படி ரொம்ப சாஃப்டான ஒரு சர்க்கிள்ல வளர்க்குறப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்காது. வெளியே வரப்ப அவங்களுக்கு ஈஸியா நோய் தொற்று பாதிக்கப்படும். அப்ப நோய் தொற்று பாதிக்கப்படுறப்ப காலம் முழுக்க அவங்க மருந்து கம்பெனிகளுக்கு ஒரு அடிமையா வாழக்கூடிய சுச்சுவேஷன் வரும். குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும், மண்ணுல விளையாடணும், இது எல்லாமே நடக்கிறப்ப வெயில்ல காயணும், ஆஹ் பசியில மீண்டு வரணும், எல்லாமே இருக்கிறப்ப அந்த சீடு நல்லா இருக்கும். மழையில நனைஞ்சு வரணும், அது எல்லாமே பதிவுகள் உண்டாகும். அப்பதான் அந்த சீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகும். ஆண்கள் பொறுத்தளவு எந்த அளவுக்கு கஷ்டத்தை மீண்டு வரோமோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்களுடைய ஹார்மோன்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இதுதான் அறிவியல், இதுதான் சயின்ஸ். ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே வேற வேற விதமா வேலை செய்யும். உடம்பு நம்ம உடலை நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்துக்கிட்டோம்னா நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியா இருக்கும். பெண்கள் மனதிற்கு சக்தி கொடுக்கணும். மனதை அவங்க ஈஸியா இயக்க முடியும். அவங்களுக்கு ஈஸியா மனதிற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்ப அவங்க மனதை நார்மலா வச்சுக்கணும், ஹாப்பியா வச்சுக்கணும். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கிற, உடல் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தர், பெண்கள் மனம் நிம்மதியா வச்சுக்கணும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன், ரெண்டுமே இருக்கிற சயின்ஸ். அப்ப இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இந்த சீடி டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்ம உடலுடைய உயிர் சக்தி மொத்தமும் கண்டென்ஸ் ஆகி இருக்கிற இடம், தேக்கமாயி இருக்கிற இடம் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல விந்து சக்தி இதுலதான் தேக்கமாயி இருக்கும். அப்ப இந்த தேக்கமாயி இருக்கிறத நம்ம இந்த சென்சஸ் வழியா என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ
இப்போ நிறைய வருஷங்கள் முன்னாடி பாக்குறப்ப அந்த சென்சஸ் வழியா இன்புட் கொடுக்கிற விஷயம் ரொம்ப கம்மி. இப்போ ரோட்டுல பார்க்கும்போது எப்படி நம்ம ரோட்டுல இப்போ ஒரு ஃபோன் எடுக்கிறோம், அதுல ஒரு உணவு படம் காமிக்கிறப்ப அப்பிடைட்டை தூண்டுதோ, அதே மாதிரி அதுக்கு உரிய ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்துக்கு உரிய சென்சஸ், அதுக்குரிய இமேஜஸ் நம்ம பார்க்குறப்ப அதுக்குரிய ஹார்மோன்கள் தேவையில்லாம சுரக்கும். தேவையில்லாம அந்த கவுண்டிங் அதிகரிக்கும். அப்ப அதுக்கு யூஸ் ஆகுற எனர்ஜி நம்ம மற்ற விஷயங்களுக்கு யூஸ் ஆகாம போகும். அதுக்கு ஒரு எனர்ஜி உடல் கொடுக்கணும் இல்லையா? அந்த எனர்ஜி கொடுக்கும். நோயை குணமாக்குற எனர்ஜி கம்மியாகும். அதனாலதான் நம்ம மருத்துவத்துல நம்ம மூலிகை கொடுக்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா இச்சா பத்தியம் சொல்லுவோம். உப்பு புளிக்காரம், மது, புகை, போகம். எதுக்காக தேவையில்லாம நீங்க போகம் பண்ணிட்டு எனர்ஜியை வீணாக்குறது? அப்ப இந்த நோய் குணமாகுற வரை கூடாது. அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்சரி இன்புட் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த எனர்ஜி மற்ற விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். யார் யாரு லைஃப்ல பெரிய அளவுல இருக்காங்களோ எல்லாருமே பார்த்தா இந்த விஷயத்த கடைபிடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தா நோ ஃபேப், அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், இதை கடைபிடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த எனர்ஜியை அவங்களுடைய பிசினஸ்ல போடுறாங்க, அவங்களுடைய வேற வளர்ச்சிகள்ல போடுறாங்க, உடல் பயிற்சியில போடுறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல போடுறாங்க. அவங்க தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க. அப்ப இந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் பிரம்மச்சரியம். இப்போ அந்த உணவுடைய படம் பார்க்குறோம், பசி தூண்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம உணவு கொடுக்காம இருந்தா அது பாதிப்பு, உடலுக்கு பாதிப்பு. அதுவே அந்த படமே நம்ம பார்க்கலாம், அந்த உணவுடைய படமே நம்ம பார்க்கலாம் அப்படின்றப்ப அந்த எனர்ஜி பசியா உண்டாகாது. அப்ப அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இது எல்லாமே ரெப்யூட்டேட்டிவ் சிஸ்டத்துல உள்ள சயின்ஸ். இப்ப அடுத்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் உடல் பயிற்சி, இந்த களரி போயிட்டு என்னுடைய ஆசான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப 100 வாட்டி நீங்க செய்றீங்க, நாங்கெல்லாம் செய்யறப்ப 500 முறை செய்வோம். 500 செஞ்சாதான் எங்களை விடுவாங்க, இல்லைன்னா விடவே மாட்டாங்க. அப்போ அவர்கிட்ட பேசுறப்ப அவர் என்ன சொல்லுவாரு, காலையில 4 மணி ஆரம்பிச்சா 8 மணி வரைக்கும் பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே 1/2 மணி நேரம் பயிற்சி பண்றதே ரொம்ப கஷ்டம். முன்னாடி மாதிரி யாருமே பண்றதே இல்ல பயிற்சி. போறப்ப போக 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 அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல எபிலிட்டி, உடலுக்கு உண்டான எபிலிட்டி ரொம்ப கம்மியாயிட்டு தான் வருது. இதுல இன்னொன்னு கவனிக்கிறது என்ன அப்படின்னா, நான் மனம் தான் கிங்குன்னு சொன்னேன்னா, அவங்க எல்லாருமே வெறும் நீராகாரம் கிடைக்கிறத சாப்பிட்டு, இல்ல சாப்பிடாம இருந்து கூட ஸ்கூலுக்கு போகாம, வேலை எதுவும் செய்யாம, வேலைகள் செஞ்சுட்டு, கிடைக்கிறத சாப்பிட்டு, அப்படி பயிற்சி செஞ்சு நம்மளோட நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்போ உணவு எல்லாமே இருக்கு. எல்லாருமே மேக்ஸிமம் அவங்கள கம்பேர் பண்றப்ப, அந்த பாவர்ட்டி கண்டிஷன் எல்லாமே மாறி இருக்கு. ஆனா உடல் வலிமை கம்மியா தான் இருக்கு. அப்ப மனம், இந்த மூலாதார சக்கரம் இதுதான் பயம். பயம் எவ்வளவு கம்மியா இருக்கோ, தைரியம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ, அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும், பலமா வச்சிருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பேர்ல தினசரி 6:15 to 7:15 யோகா, பாரம்பரிய உடல் பயிற்சி வகுப்புகள் நம்ம எடுக்கிறோம். அதுல பாக்குறப்ப நிறைய பேர் சேருவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். குழந்தைகள் சேர்றாங்க, இளம் வயதினர்கள் சேர்றாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா வயதானவங்க கம்பேர் பண்றப்ப வயதானவங்க நிறைய நேரம் எல்லா ஆசனமும் மெயின்டைன் பண்றாங்க. நிறைய சுற்றுகள் செய்ய முடியுது. குழந்தைகளால இளம் வயசுல இருக்கிறவங்க செய்ய முடியறது இல்ல. நான் நான் கூகுள் மீட்ல எல்லாருமே பார்க்கிறேன். வயசு அதிகமா இருக்கிறவங்க தான் செய்யறாங்களே. கம்மியா இருக்கிறவங்க 30 வயசு 20 வயசுல இருக்கிறவங்க பயிற்சியை செய்யவே முடிய மாட்டேங்குது. அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இது மாதிரிதான் போக 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 கம்மி ஆயிட்டே போகுது. முன்னாடி இருந்த இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே அதிகம். இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு கம்மி. முன்னாடி இருந்தவங்களுக்கு டெஸ்டாஸ்டிரான் அதிகம், இப்ப இருக்கிறவங்களுக்கு கம்மி. இதுதான் இப்ப நடக்கிறது. அடுத்தபடியா ரூல்ஸ். சரி, இப்ப இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த ரூல்ஸ் என்னென்ன, என்ன பண்ணா இந்த ஃபங்க்ஷனிங் மீண்டும் சரியா நடக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நோட் பண்ணிக்கிறதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. கேள்விகள் வரது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி பதில் செஷன்ல நம்ம அதை பார்க்கலாம்.
ஒரு நிமிடம். ம். சரி. இப்ப உடல் தன்னைத்தானே இந்த ஃபங்ஷனிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபங்ஷன் எப்ப பண்ணாம விடணும் அப்டின்னா, நம்ம இதுக்கு எதுவும் தடை நம்ம செய்யறப்ப தான் இது பண்ணாம போகும். அதுதான் ஹிப்போக்ரேட்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின். டூ நோ ஹார்ம் ஃபர்ஸ்ட். முதல்ல நீ நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யக்கூடாது. அதான் டூ நோ ஹார்ம். அப்ப என்னென்ன தீமைகள் நம்ம செய்யறோம்? இதுல முதலாவது, இப்ப ஆண்களுக்கு ஸ்கிராட்டம், இந்த விதைப்பை உடலுக்கு வெளியே இருக்கும். ஏன் வெளியே இருக்கு? டெம்பரேச்சர் கம்மியா தேவைப்படுது. அப்ப அது வெளியே இருக்கு. அப்ப அது டெம்பரேச்சர் கம்மியா தேவைப்படுது. இதில் நம்ம தவறு செய்யறது, இன்னர் வியர் டைட்டா போடுறது, ஜீன்ஸ் பேண்ட் போடுறது. குளிர் பிரதேசத்துல தான் ஜீன்ஸ் வந்தது. அப்ப இங்கேயுமே வெயில்ல ஜீன்ஸ் போட்டுக்கிறது, இல்ல டைட்டா இருக்கிறப்ப, உடலை ஒட்டி வச்சிருக்கிறப்ப இந்த எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷனும் கம்மியா தான் இருக்கும். அப்ப அது லூஸா இருக்கணும். அதுக்கடுத்தது, இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும். இது நம்ம டைட்டா பேண்ட் போட்டு பெல்ட் போட்டுக்கிறப்ப. அதுக்கடுத்தது, இன்னர்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கிறப்ப ரத்த ஓட்டம் தடை செய்யப்பட்டு போகும். இந்த வெளியே ஸ்கின் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வெயின்ஸ், உள்ள போறது ஆர்டரிஸ். வெயின்ஸ்ல தான் கெட்ட ரத்தம் திரும்பி மேலே ஏறணும். அப்ப இந்த வெயின்ஸ் எல்லாமே தடை செய்யப்பட்டு கம்மியான அளவுல மேல போகும். அப்ப கழிவுகள் தங்க தான் செய்யும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அப்ப அங்க சூடு அதிகமாகும். ஆண்களுக்கு பெண்களுக்குமே சூடு அதிகமாகும். வெள்ளை வெள்ளை முற்றினால் வெட்டை, வெற்றை முற்றினால் கட்டை, கட்டைனா சாவு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கு. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் பார்க்க கூடாது. அப்ப முதல்ல இது தளர்வா இருக்கணும். ஆண்கள் லங்கோடு, இதுதான் சிறந்த உடை. எந்த அளவுக்கு அங்க காற்றோட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு சரியா இருக்கும் இயக்கங்கள் எல்லாமே. காட்டன், இதுதான் இருக்கணும். பிளாஸ்டிக், நானோ பார்ட்டிகல்ஸ், இந்த ஃபைபர், இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது, அப்ப இது ஹீட்டை ஹீட் அங்க இருக்கக்கூடாது. அதனாலதான் உடல்ல விட்டு வெளியே இருக்கு. அப்ப பைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பைக்ல கருப்பு நிறம் என்ன செய்யும்? ஹீட்டை உள் வாங்கிக்கும். கருப்பு கலர் இருக்கிறப்ப ஹீட் உள் வாங்கும். பைக்கு சீட்டு எல்லாமே கருப்பு. அந்த பைக்குமே நம்ம உட்கார்றப்ப அங்க ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அங்க ஹீட் அதிகமாகும். அந்த இடத்துல நம்ம ஹீட் கொடுக்குறப்பயே அங்க இருக்கிற ஃபங்க்ஷனிங் எல்லாமே தடை செய்யப்படும். கம்மியா தான் இருக்கும். அப்ப அதை கவனிச்சுக்கோங்க. பைக்லயே ஓட்டக்கூடிய வேலைகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குளிர்ச்சி பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சிட்ஸ் பாத்து நீங்க அடிச்சு பாருங்க. அது மெத்தட் நீங்க வீட்லயே செஞ்சுக்கலாம். அதுல நீங்க இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உட்காரும் நிலை. உடலை கவனிங்க. நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. சமணங்கால் போட்டு உட்கார்ந்து பாருங்க. இந்த ஸ்கிராட்டம், விதைப்பை மேல இருக்கும், கீழே தரையில டச் ஆகாது. சோஃபால உட்காருங்க. சோஃபா அவங்க பயங்கரமா யோசிச்சு பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. அதோடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முதுகு, இடுப்பு பகுதி, அந்த பட்டெக்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். தொடை எல்லாமே மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்கிராட்டம் விதை பகுதி மேல ஏறிக்கும். அங்க சரியான டெம்பரேச்சர் இருக்காது. இது உடலை பாதிக்கும். அப்போ சமணங்கால் போட்டு உட்காரணும் எப்பயுமே. இல்ல வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. அந்த இடத்துல காற்று போகக்கூடிய மாதிரி இருக்கணும். உட்காந்தே வேலை செய்யற வேலை இருந்தாலும் சேருடைய ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டா 90 டிகிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது, அந்த சேர்ல காற்றோட்டம் இருக்கணும். பிளாஸ்டிக் எல்லாமே கூடாது. இந்த வலை வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது பயன்படுத்திக்கலாம். மேக்சிமம் சுகாசனம் இல்ல வஜ்ராசனத்துல உட்கார்றது தான் பெஸ்ட். அதுக்கு அடுத்தது, கழிவு வெளியேறப்ப இயற்கை சானிட்டரி நாப்கின் இதுதான் பயன்படுத்தணும். செயற்கையானது பயன்படுத்தக்கூடாது. நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வழியாக காற்று வெளியேறிட்டு இருக்கோம். சூடு எப்பயுமே வெளியேறிட்டு தான் இருக்கும்.
அப்ப கழிவுகள் வெளியேறப்ப இது எல்லாமே வெளியேறும். இதுதான் முதல்ல வெளியேறும். இது வெளியேறிட்டு தான் அப்புறமா கழிவுகள் வெளியேறும். இப்ப நம்ம மலம் கழிக்கிறதுக்கு உட்கார்றோம். உட்கார்றப்ப என்ன ஆகுது? கேஸ் வெளியே போகும். அதுக்கப்புறம் மலம் வெளியேறும். வயித்துல கேஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் இங்க அந்த கேஸ் தான் முதல்ல வெளியேறும். அப்ப சூடான காத்து தான் முதல்ல வெளியேறும். அப்ப இந்த செயற்கை சானிட்டரி நாப்கின் இதை பயன்படுத்துறப்ப என்ன ஆகும்? இந்த காற்றே உள்ள போகாது, வெளியவும் வராது. அப்ப காத்தே வெளியே போகாதே, அப்ப எப்படி உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே வரும்? உடல் ட்ரை பண்ணி பார்க்கும், அதால முடியாது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையிலேயே அது தங்கி இருக்கும் கழிவு. 2 மாசம் இருந்தாலும் ஆக மாட்டேங்குது. 6 மாசம் ஆயிடுச்சு. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப கழிவு இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் பாருங்க. இதை மாத்துறப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அதுக்கடுத்து 2வது உஷ்ணம். உஷ்ணம் தான் இனவிருத்தி மண்டலத்துடைய எதிரி. இந்த உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் எல்லாமே நம்ம சொன்னோம். இதெல்லாமே உடலை உஷ்ணப்படுத்தக்கூடியது. அப்ப உடல் உஷ்ணத்தை சரி பண்ணணும். உடல் உஷ்ணம் எப்பப்ப அதிகமாகும்? நம்ம இரவு சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறப்ப, இரவு சீக்கிரமா தூங்காம இருக்கிறப்ப, உடலை தளர்வா வச்சிருக்காம இருக்கிறப்ப, ரிலாக்ஸேட்டிவ் ப்ராக்டிசஸ் இல்லாம இருக்கிறப்ப, கண்டினியூஸா நம்ம வேலையிலேயே தொடர்ச்சியா இருக்கிறப்ப, கண்டினியூஸா வேலையிலேயே இருந்தாலும் ரிலாக்ஸா அந்த வேலைகள் செய்யணும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்லயே இருக்கக்கூடாது. அதான் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அது இருக்கணும். அப்போ உடல் உஷ்ணமாகும். இந்த உஷ்ணத்தை டோட்டலா சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம குளத்துல, ஆறுகள்ல தினசரி குளிப்போம். தினசரி குளியல்கள் இருக்கு. குளிர்ந்த தண்ணீரை வச்சு குளிப்போம். அப்போ அந்த மாதிரி டெய்லி குளிக்கணும். குளிக்காம இருக்கிறப்ப உஷ்ணம் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ உஷ்ணத்தை சரி செய்யறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலையில எண்ணெய் வைக்கிறது, சுடு சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்றது, நாட்டு பசு நெய் எடுத்துக்கிறது, உடல் பயிற்சி பண்ணி வேர்வையை வெளியேற்றுறது, இது மாதிரியான செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். அப்ப ஹீட்டு இதை கம்மி பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு தேவை இந்த உயிர் சக்தி திரவம். இது திரவம். அப்ப திரவத்துக்கு தேவை நம்ம உடலுக்கு தண்ணீர். தண்ணீர் கொடுக்கல அப்படின்னா அந்த திரவம் வற்றி போயிடும், காஞ்சி போயிடும், அந்த எண்ணிக்கை இருக்காது. அப்ப தண்ணீர் எப்பப்ப தாகம் எடுக்குதோ அப்ப எல்லாமே தண்ணி குடிக்கணும். இது ஒரு ரூல். யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணீர் குடிக்கணும். இன்னொரு ரூல், காலையில் எழுந்திருச்ச உடனே தண்ணீர் குடிக்கணும். 3வது ரூல். அதுக்கடுத்தது 4வது, மலம் கழிச்சு வந்த உடனே தண்ணீர் குடிக்கணும். 4வது ரூல். உணவு சாப்பிட்டவுடன் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாடு நல்ல உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். உணவு சாப்பிட்டு 1½ மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். அப்ப இயக்கங்கள் சீரா இருக்கும். டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சாப்பிட்டு 1½ மணி நேரம் கழிச்சு நல்லா தண்ணி குடிங்க. அப்ப அந்த இயக்கங்கள் எல்லாமே சீரா இருக்கும். காலையில மலம் நல்லா கழியும். அப்ப இது எல்லாமே தண்ணீர் குடிக்கக்கூடியதுக்கு ரூல்ஸ். உணவு எடுக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். உணவில் பழங்கள் அதிகமா சேர்த்துக்கணும். பச்சை காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும். காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்ப நீர் உடலில் சரியா இருக்கும். இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது. அதுக்கடுத்தது இரவு சீக்கிரமா தூங்கணும், காலை சீக்கிரமா எந்திரிக்கணும். இது 2ம் சரியா இருக்கிறப்ப ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கும். எப்படின்னா சர்க்கேடியன் ரிதம் சரியா இது வச்சிருக்கும். அப்ப இது சரியா இருக்கும். அதுக்கடுத்தது ரெகுலாரிட்டி இருக்கணும். ஆண்கள் அப்படின்றப்ப எப்பயுமே ஆப்போசிட், பெண்களுக்கு ஆப்போசிட். அப்போ உடல் பயிற்சி அதிகமா செய்யணும். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரு, கம்பீட் பண்றப்ப, போட்டி போடுறப்ப டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகமாகும். நம்முடைய எனர்ஜி எல்லாமே அதிகரிக்கும். அப்ப எப்பயுமே எல்லா விஷயத்திலுமே போட்டி போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். இவரை விட நான் சிறந்து செய்யணும் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா செய்யறப்ப, இல்ல நேத்து இருந்ததை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்றப்ப எப்பயுமே இந்த ஹார்மோன்களுடைய அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியும். பெண்கள் அப்படின்றப்ப ரெகுலாரிட்டி இருக்கணும். ரெகுலாரிட்டி அப்படின்றது
காலையில் இந்த நேரத்துல எந்திரிக்கிறது, இந்த ரெகுலாரிட்டி நம்ம கரெக்டா வச்சிருக்கிறப்ப பீரியட்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் ஆகாது, ரெகுலரா தான் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதை செய்யறப்ப நான் ஒரு கேள்வி கேட்க சொன்னேன். யாருக்கெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்றாங்களோ, அவங்ககிட்ட எல்லாமே கேளுங்க. எக்ஸர்சன் பண்ணியிருப்பாங்க. இது போன வகுப்புல நம்ம சொல்லியிருப்போம். இப்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற எல்லாருமே பாருங்க, இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒரு நாள் ஒரு நேரத்துல படுக்கிறது, இன்னொரு நாள் இன்னொரு நேரத்துல படுக்கிறது, உணவு சரியா நேரம் கெட்ட நேரத்துல எடுத்துக்கிறது. எல்லாமே இர்ரெகுலரா இருக்கும். அப்ப இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ரெகுலரா இருக்கிறப்ப அதிலும் ரெகுலாரிட்டி வந்துரும். அதுக்கடுத்தது, இதுக்கு எதிரி ரேடியேஷன். பேண்ட்ல நம்ம செல்போன் வச்சுக்கிறது. செல்போன்கள் இந்த ரேடியேஷனை உண்டாக்கும். இப்போ வாட்ச்லயும் ஸ்மார்ட் வாட்ச் அதுவுமே ரேடியேஷனை உண்டாக்குது. கையை தொங்க போட்டு இருக்கிறப்ப அது எங்க? நம்முடைய இனவர்த்தி மண்டலம் பக்கத்துல தான் இருக்கும். இப்போ ரேடியேஷன் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்திடணும். எர்த்திங் பண்ணணும். எர்த்திங் அப்படின்றது மண் தரையில நடக்கணும். நடக்கிறப்ப இந்த உடலுக்கு தேவையில்லாத ரேடியேஷன் எல்லாமே நம்மளுடைய எர்த்து இதை வாங்கிக்கும். மண் தரையில தான் இருக்கணும். மண் தரையில எந்த அளவுக்கு கான்டாக்ட்ல இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது. மூல ஆதார சக்கரத்துக்கு மண் தான் தேவை. எர்த்திங் தன்னாலேயே நடக்கும். அதுக்கு அடுத்தது, இந்த உயிர் சக்தி திரவம் இது எந்த அளவுக்கு கட்டியா இருக்குதோ, எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் ஒவ்வொரு செல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல அடர்த்தியா இருக்கும். வயதானா என்ன ஆகும்? இந்த செல்கள் எல்லாமே இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லாம தளர்வடைஞ்சுக்கிட்டே போகும். அப்போ வந்துட்டு நமக்கு வயதாகும். ஸ்கின் எல்லாமே லூஸ் ஆகும். மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். அப்ப இது அடர்த்தி திக்கா இருக்கணும். திக்கா இருக்கிறதுக்கு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு டெய்லியுமே அந்த தொந்தரவு இருக்கும். அதிகமா இருக்கும். அதுலயே பேட் ஸ்மெல் இருக்கும். ஆண்களுக்குமே இந்த தொந்தரவு. நான் அந்த பழமொழி சொன்னேன் இல்லையா? கிராமத்து மொழி. வெள்ளை வெள்ளை மிஞ்சினால் வெட்டை, வெட்டை மிஞ்சினால் கட்டை. அப்ப இது உடல்லையே உருக்கக்கூடிய பிரச்சனை. இதை தான் முதல்ல சரி செய்யணும். அப்ப ஹீட் கம்மி பண்றப்ப இது தன்னாலேயே சரியாகும். இதுக்கு உண்டான மருத்துவம் எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் இப்ப கான்செப்ட் மட்டும் தான் சொல்றேன். கான்செப்ட் தெரியாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஹீட் கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள், மருத்துவம் எடுக்கிறப்ப இது தன்னாலேயே சரியாகும். அப்ப இந்த அளவையுமே கம்மி பண்ணும். இதுதான் உயிர் சக்தி திரவம். இது வெளியேறிட்டே இருக்கக்கூடாது. அது பாதுகாக்கப்படணும். இந்த உயிர் சக்தி திரவம் இந்த உயிர் சக்தி திரவம் திக்கா இருக்கணும் அப்படின்னா, அதை லிக்விஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆல்கஹால் இதை டைல்யூட் பண்ணும். அதுக்கடுத்தது லாகிரி வஸ்துக்கள், இந்த போதை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதை டைலேட் பண்ணும். ஸ்மோக்கிங் இதை டைலேட் பண்ணிடும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த ரிப்ரொடக்ஷன் இது மட்டும்தான், இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் பார்க்குறாங்க. எந்த ஆண்கள் போனாலுமே ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் முதல் கேள்வி. மேக்சிமம் அசோஸ்பெர்மியா 0 கவுண்ட் இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து ஸ்மோக்கிங் பண்றவங்களா இருப்பாங்க. ஸ்மோக்கிங் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உடனடியா அதை கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய் பொடி இது உணவில் அதிகமா சேர்த்துக்கூடாது. இது கம்மியா தான் சேர்த்துக்கணும். இது இந்த உயிர் சக்தி திரவத்தை கம்மி பண்ணும். அடர்த்தியை கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது புளியை கம்மி பண்ணணும். புளி எப்ப எடுத்துக்கலாம்? புளி வந்து குளிர்ந்த சமயத்துல எடுத்துக்கலாம். குளிர் பிரதேசத்துக்கு போறப்ப அப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வெயில் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கூடாது. உடலை ரொம்ப பாதிக்கும். இது எல்லாமே இந்த அடர்த்தியை கம்மி பண்ணக்கூடிய உணவுகள். அதுக்கடுத்தது 2வது கேட்டகரி எண்டோக்ரைன் சிஸ்டத்தை, நம்முடைய ஹார்மோன்களை பாதிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்க கூடாது. எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன? எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரான், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் இது மாதிரியான ஹார்மோன்கள் இருக்கு. இப்போ இது சரியா இருக்கணும் அப்படின்னா சரியா தான் உடல் எப்பயுமே வச்சுக்கும்.
அதை பாதிக்காம இருக்கிறப்ப அதை பாதிக்கக்கூடிய உணவுகள் என்ன, அதை தவிர்த்துறணும். இப்ப நம்ம பொதுவாவே எம்ஆர்பி இதை தவிர்க்க சொல்லிடுவோம். சிம்பிள், இவ்வளவுதான். எம்னா என்ன? பால், பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துருங்க. நாட்டு பசும்பால், நாட்டு மாடு வச்சிருந்து அதில் பால் கறந்து அதை குடிச்சா ஓகே. இல்லைன்னா மற்ற எல்லா பால், பாக்கெட்ல வெள்ளையா இருக்கிறது பாலுன்னு சொல்லுவீங்க, அதை தவிர்த்துடணும். அப்புறம் மாட்டுப்பால்னு சொல்லுவீங்க, நாட்டு மாட்டுப்பால்னு சொல்லுவீங்க, ஆனா அதெல்லாமே கிடையாது. ஜெர்சி, ஹோலிஸ்டின், ஊசி போடுற மாடு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாடு, அதை தான் எடுத்துக்குவீங்க. அதை எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. இப்போ பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துடணும். பிராய்லர் கோழி, பிராய்லர் கோழி முட்டை, ஹார்மோன்கள் செலுத்தப்பட்டு எந்தெந்த உணவுகள் இருக்கோ எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அதுக்கடுத்தது ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கெமிக்கல் சார்ந்த உணவுகள், இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். விதை, இதுதான் நம்முடைய விதைகளுக்கு இணை. சிமிலியா சிமிலிபஸ் கியூரேட்டஸ், ஒட்டுறது ஒற்றை குணப்படுத்தும். விதைகள் நம்ம உணவில் அதிகமா சேர்த்துக்கிறப்ப நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப விதை இல்லாத உணவுகளே நிறைய வருது. அப்ப இதெல்லாமே நம்ம தவிர்த்துடணும். எந்தெந்த உணவுகள் அது அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதோ அதை நம்மளும் எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம மட்டும், நான் முதல் கான்செப்ட் என்ன சொல்றேன், இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளையும் பாதிக்கும். அப்ப அந்த சீடு எல்லாமே பாருங்க, விவசாயிகளுக்கு சீடு கொடுப்பாங்க. அவங்களே அந்த விதை திரும்ப எடுத்து அவங்களே விதைய திரும்ப மண்ணில் போட்டு வளர்க்குறப்ப அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த விதைகள் கொடுத்து திரும்ப அதிலிருந்து விதை எடுத்து திரும்ப மண்ணில் போடுறப்ப விதை அந்த அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்காது, அந்த மரம் வளராது. திரும்ப கடைக்காரன்ட்டே போய் திரும்ப விதை வாங்குற சுச்சுவேஷன் வரப்ப அது நம்முடைய உடலையும் அதே போல மாத்திரும். இது பெரிய விஷயம். நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கோழி, அத வேற விஷயமா ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு கோழி ரகமா உருவாக்கணும். பிராய்லர் எல்லாமே அது இனவிருத்தியே செய்ய முடியாது. அந்த கோழி என்ன செஞ்சோம், கோழியை கூண்டுல அடைச்சு அப்படியே வளர்க்குறோம். பிரபஞ்ச சக்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை நம்ம செய்யறோம், இவனுக்கே அதை திருப்பி கொடுப்போம். இவனையும் கூண்டுல போடு, ஆபீஸ்ல போடு, ஒரே இடத்துல இருக்கவே. இந்த கோழி பார்த்தா எப்பயுமே ஒரே இடத்துலயே இருக்கும். அப்ப அதே போல நம்மளுமே இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, அதே இடத்துலயே நம்ம உட்கார்ந்துருப்போம். ஸ்கூல்லயும் ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருப்போம். அதுக்கடுத்து கோழிக்கு என்ன பண்றோம், கோழிக்கு ஊசி மாசம் மாசம் போடுவோம். வந்துச்சா கோவிடு, வேக்சினேஷன் தொடர்ச்சியா போடணும். செகண்ட் டோஸு, தேர்ட் டோஸு, பல ஊர்களில் ஃபோர்த்து டோஸு, ஃபிஃப்த்து டோஸு, இது எல்லாமே வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே இருக்கு. அப்புறம் இம்யூன் சிஸ்டம் கம்மியாகி திரும்ப திரும்ப அந்த டோசஸ் போடக்கூடிய நிலை வரும். இயற்கைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதே நமக்குமே திரும்ப வரும். இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. இயற்கையை சரியா பார்த்துக்கிட்டாலே நம்ம உடல் கரெக்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இயற்கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலைகள் செய்யணும். அதுக்கு அடுத்தது மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரே டோன்ல சொல்றேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியா இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். போரிங்கா இருக்கலாம், முழுமையா முடிச்சிருங்க. மலச்சிக்கல் இது சயின்ஸ், இது இப்படிதான் இருக்கும். மலம், இந்த மலக்குடல் இருக்கு இல்லையா, இந்த மலக்குடலுக்கு பக்கத்துல தான் இனவிருத்தி மண்டலம் இருக்கு. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு அந்த இடத்துல ஹீட் அதிகமா இருக்கிறப்ப இங்க இயக்கம் சரியா இருக்காது. ஆண்களுக்கும் ஹீட் அதிகமா இருக்கிறப்ப அங்க இயக்கம் சரியா இருக்காது. அப்ப அப்படி இருக்கிறப்ப அந்த மலக்குடல், இந்த மலக்குடல்ல கழிவு தங்கி இருக்கிறப்ப அங்க ஹீட் அதிகமாகும். மலக்குடல்ல ஹீட் அதிகமாகாம பாத்துக்கணும். மலக்குடல்ல மலம் தங்கி இருக்கிறது தான் ஹீட்டு. அப்ப அங்க மலம் தங்கி இல்லாம பாத்துக்கணும். நீங்க எந்த மருந்து எடுத்தாலும் சரி, இரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன சித்த வைத்தியம் பயிற்சிகள் என்ன செஞ்சாலும் சரி, மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். அதுதான் முதல்ல. மலச்சிக்கல் இல்லாம அங்க ஃப்ரீயா வச்சிருக்கிறப்ப அந்த இடத்துல சூடு குறைஞ்சு போயிடும், அங்க இயக்கம் சரியா இருக்கும், சீரா இருக்கும். அப்ப வெஸ்டர்ன் பயன்படுத்தவே கூடாது, இந்தியன் தான் பயன்படுத்தணும். அதை முதல்ல மாத்தணும். அதுக்கடுத்தது பயம் எப்பயுமே இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இப்ப வர இன்புட் எல்லாமே
டிவில சரி, எல்லாத்துலயுமே சரி, பயம் உண்டான விஷயங்கள் தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நோய் வரும். இத சாப்பிட்டா நோய் வரும். அத செஞ்சா வியாதி வரும். மாஸ்க் போடலன்னா கிருமி உள்ள போய் உன்னைய கொன்றும். கொசு கடிச்சா வியாதி வந்துரும். இவ்ளோ பெரிய உடம்பு. நான் நசுக்குனா கொசு என்ன செய்யும்? என்னைய கொசு என்ன பண்ணும்? இந்த கிருமி என்னைய என்ன பண்ணும்? அப்ப தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கிறப்ப உடல்ல கார்டிசால், இது டெஸ்டோஸ்டிரானா உண்டாகும். பெண்களுக்கு மனம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப இந்த வியாதிகளும் வராது. அம்மா எல்லாமே அன்பா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வியாதி வந்தாலுமே அம்மாக்கு எல்லாமே எதுவுமே வராது. மனம் சரியா இருக்கிறப்ப. அப்ப இந்த தைரியத்தை தான் முதல்ல உடைக்குது. தைரியத்தை உடைக்கிற வேலை தான் நோய் பரப்புறப்ப முதல்ல செய்வாங்க. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப இது எல்லாமே பயம் வந்துட்டா ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும். நம்ம மன வலிமையை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ள எடுத்துக்கூடாது. அதை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்க கூடாது. அதை பிலீவ் பண்ணக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கேள்வி ஞானம் நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை உடல்ல ஏத்துக்கணும், மனசுல ஏத்துக்கணும். சரி, இப்ப இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கிறதுக்கு உணவுகள் அப்படின்னு பாக்குறப்ப விதை உணவுகள் எடுத்துக்கணும். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், இதுக்கு உரிய நிறம் வந்து ரெட்டு, ஆரஞ்சு. இந்த நிறத்துல இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். விதைகள் அதிகமா இருக்கிற பழங்கள், சீதாப்பழம், எந்தெந்த உணவுல விதை அதிகமா இருக்கோ அதை பாருங்க. அது இனவிருத்தி மண்டலத்துக்கு உதவி செய்யும். இப்ப அந்த அத்திப்பழம் பாருங்க, விதைகள் நிறைய இருக்கும். வாழை பாருங்க, அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். காடு மாதிரி அடுத்தது ஜெனரேஷனை கொடுத்துட்டே இருக்கும். முருங்கை, பெண்களுக்கு வாழை, ஆண்களுக்கு முருங்கை. விதை உணவுகள் எடுத்துக்கணும். தினசரி நட்ஸ் எடுத்துக்கணும். சீட்ஸ் எடுத்துக்கணும். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ரெட் கலர் அப்படின்றப்ப உதாரணமா சொல்றேன், தர்பூசணி, அதுக்கடுத்தது பீட்ரூட்டு, கேரட்டு, மாதுளம் பழம், எல்லாமே ரெட் கலர்ல இருக்கக்கூடிய உணவுகள். நம்ம உயிர் சக்தி திரவம் வளவளப்பு தன்மை உடையது. இந்த வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை பாருங்க, எந்தெந்த உணவு இந்த வளவளப்பு தன்மையோட இருக்கும், அது எல்லாமே தான் இதுக்கு உரிய மருந்தா இருக்கும். கான்செப்ட் நான் சொல்றேன். சோற்று கற்றாழை, இது ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை சரி செய்யக்கூடிய மருந்து. முருங்கைக்கீரை சாப்பிட்டு பாருங்க, வளவளப்போட இருக்கும். அது சாறு எடுத்து கையில வச்சு பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மருத்துவம் நம்ம சொல்லுவோம் யானை நெரிஞ்சில், இது வளவளப்பு தன்மையோட இருக்கும். இது அதுக்குரிய மருந்து. முடக்கரத்தான் இதுக்கு உரிய மருந்து. இது மாதிரி அத்திப்பழம் வளவளப்பு தன்மையோட தான் இருக்கும். வாழைப்பழம் வளவளப்பு தன்மையோட இருக்கும். டெய்லி செவ்வாழை எடுத்துக்கணும். வளவளப்பு தன்மை, உடல் பயிற்சிக்கு முன்னாடி வாழைப்பழம் எடுத்துக்க சொல்லுவோம். எல்லா பாரம்பரிய பயிற்சிகள்லையும் அது எல்லாமே இருக்கும். அது வளவளப்பு தன்மையோட இருக்கும். வெந்தயம், உளுந்து, உளுந்து எல்லாமே நல்ல மருந்து. வெந்தயம் நல்ல மருந்து. வெந்தய களி, உளுந்தங்களி, இது எல்லாமே. கருப்பு கலர்ல இருக்கிற உணவுகள்ன்றப்ப எள்ளு, செக்கு, நல்லெண்ணெய், இது எல்லாமே. இப்ப இந்த வளவளப்பு தன்மையுடைய உணவுகள் எடுத்துக்கணும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அந்த ஸ்டெப் எடுக்கணும். சிசேரியன் செக்ஷன் இதை கம்மியா பண்ணக்கூடிய வேலைகள் செய்யணும். உடலை என்னென்ன மாதிரி வச்சிருந்தா சிசேரியன் பண்ணாம இருக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே செய்யணும். சிசேரியன் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா அவங்களுடைய வாழ்நாள் பதிவுகள் முழுமையாக இந்த குழந்தைகளுக்கு பிரசாதமா கிஃப்டா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப அது தடுக்கப்படும் இந்த சிசேரியன் பண்றப்ப. இந்த பதிவுகள் எல்லாமே நுண்ணுயிரிகள் மூலமா தான் கடத்தப்படும். இந்த வெஜினா வழியா குழந்தை வெளியே வரப்ப அந்த லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே உடல் உள்ள எடுத்துக்கும். அந்த நுண்ணுயிர்கள் உடலுக்கு கிடைக்கும். அப்ப அது கிடைக்காம போயிடும். அதுக்கடுத்தது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அதுல அந்த நாலேஜ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறப்ப இது இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இம்யூன் சிஸ்டம் பில்டப் ஆகாது. இப்ப அதுக்கு பதிலா
மிருகத்துடைய பால் குடுக்குறாங்க. அது தவறு. அதுக்கு பதிலா தேங்காய் அரைச்சு அந்த பால் பச்சையா குடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பவுடர் அது தண்ணீல கலந்து அந்த பால் குடுக்குறாங்க. அது எல்லாமே செய்யவே கூடாது. அது எல்லாமே யாராவது செஞ்சா கூட அது தவிர்த்துருங்க. கண்டிப்பாக அது கெட்டது தான் செய்யும். அதுக்கு அடுத்தது உடல் பயிற்சி. உடல் பயிற்சி அதிகமா செய்யணும். இந்த உடல் பயிற்சியிலயும் நம்முடைய தொடை பகுதி, இடுப்பு பகுதிக்கு உண்டான உடல் பயிற்சிகள் செய்யணும். எல்லாருமே உடல் பயிற்சி அப்டின்னா வாக்கிங் போவாங்க. இந்த கையில வெயிட் தூக்குறது, ஷோல்டர்ஸ்க்கு வெயிட் குடுக்குறது, வயிற குறைக்கிற பயிற்சிகள், இதுல கவனம் செலுத்துவாங்க. ஆனா தொடை பகுதிக்கு, இடுப்பு பகுதிக்கு அதிகமா பயிற்சி பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த பகுதிகளுக்கு பயிற்சி அதிகமா செய்யணும். இந்த சர்ஜரி அப்படின்றது சிசேரியன் மட்டும் கிடையாது. ஃபேமிலி பிளானிங், அதுக்கடுத்தது இந்த கருத்தடைக்கான சர்ஜரிகள், இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். எந்தெந்த சர்ஜரி இதுக்கு சொல்றாங்களோ, அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். இயற்கை முறையில் பார்த்துக்கணும். வெயில் இதுதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு பலப்படுத்தக்கூடிய மருந்து. வெயில்ல எவ்வளோ நேரம் மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வெயில்ல இருக்கணும். வெயில்ல இருந்து வெயிலில் வரக்கூடிய சத்துக்கள் நம்ம உடல் எடுத்துக்கணும் அப்படின்னா, உடலுக்கு சத்துக்கள் இருந்தா தான் வெயில்ல இருந்து நம்ம உடல் விட்டமின் D3 ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ உணவுல கவனம் செலுத்தணும். உணவு இந்த உணவு அப்படின்னு பார்க்குறப்ப, பேலன்ஸ் டயட் அப்படின்றது புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபைபர் தான் இதுல முக்கியம். ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்கணும். அப்ப நுண்ணுயிர் பெருக்கம் சரியா இருக்கும். அப்ப உடலே கேட்கும். இந்த நுண்ணுயிர்கள் தான் மூளைய கட்டுப்படுத்துறது. நுண்ணுயிர்கள் தான் செகண்ட் பிரெயின் குடல்ல இருக்கும். அப்ப ஃபைபர் அதிகமா எடுக்கிறப்ப, குடல்ல இருந்து சிக்னல் குடுக்கும். இந்த உணவ சாப்பிடு. இந்த ஆப்பிள் பழத்த சாப்பிடு. ஒரு உணவ சாப்பிடணும்னு தோணும். கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட தோணும். அது மாரி சிக்னல் குடுக்கும். எந்த உணவு கம்மியா இருக்குதோ, அதுபடி சிக்னல் குடுக்கும். அந்த உணவ நம்ம எடுத்துக்கிறப்ப உடல் பேலன்ஸ்டா இருக்கும். சரி. இப்ப நம்ம முதல்ல ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்துடைய சயின்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்தது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வலிமை கம்மி ஆயிட்டே போகுது. இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது இந்த ட்ராப்பு இந்த ட்ராப்ப அடுத்து இந்த ட்ராப் வந்தாலும் எப்படி நம்ம விடுவிச்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்தது இதுக்கு உரிய ரூல்ஸ் இதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவை திரும்ப திரும்ப பாருங்க. கேள்விகள் இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வந்து இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்மளோட டயட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சில மூலிகைகள் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த மசில்ஸ் க்ரோ ஆகுறது தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இயற்கைக்கு வந்து எந்த அளவு பாதிப்பு கொடுக்குறோமோ அதை வந்து மனிதர்களுக்கும் இல்லைங்க, பாதிப்பா வந்து மசில் க்ரோ ஆகுறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கிடையாது. ஆ, மூலிகைகளுமே மூலிகைகள் சொல்லல, அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன். ஆ, அவ்வளவுதான். இந்த மசில் மட்டும் வெந்தயம் கிடையாது. அதெல்லாம் சொல்றீங்கல்ல ஐயா. இப்ப வெந்தயம் நம்ம சாப்பிடுற உதாரணமா அந்த அது ஆ, எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஆ, இந்த வளவளப்பு தன்மைக்காக அந்த உணவுகள் எல்லாமே வளவளப்பு. சொல்லியிருக்கிறேன். மசில் அப்படி கிடையாது. உடல்ல இப்ப இது புது உடலை நமக்கு கொடுக்குது. புது உயிரை ஒரு குழந்தை உருவாக்குறோம். இது மாதிரி வளர்றப்ப அதோட மசில்ஸ் க்ரோ ஆகுறத வச்சு நம்ம இப்போ ஒரு ஆண்கள் அப்படின்னா நல்ல ஒரு இதா இருக்காங்க, ஹைட் வெயிட்டா வர்றப்ப அவங்கள ரீப்ரொடக்டிவ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது மட்டும் கிடையாது. எடுத்துக்க கூடாது. ஆ, ஒரு புது உயிரை கொடுக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம ஆ. உடல்லயும் செல்கள் செத்து போய் புதுசு புதுசா ஒவ்வொரு செல்கள் உருவாகும். அந்த உருவாகிறது சரியா இருக்கணும் அப்படின்னா, அப்ப ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கணும். ஓகே. வாழ்க வளமுடன். இந்த மாரி நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் சர்க்கிள்ல வளர்க்குறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுதான் உண்மை. இப்ப நம்ம மழை, வெயில் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆக விடுறதில்ல. அது வந்து தப்புங்கிற மாதிரியே நமக்கு இப்ப சொல்லிக் குடுத்துட்டாங்க. மழையில நனைஞ்சா உடனே சளி பிடிச்சிரும். வெயில்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள நம்ம அப்படிதான் வளர்க்குறோம். அது ரொம்ப தவறுங்கிறத ஐயா அழகா சொன்னாங்க. இனிமே நம்ம மாத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு சொல்லணும். ட்ரெஸ்ஸு அது வந்து டைட்டா ஜீன்ஸ் தான் போடுதுங்க.
கேர்ள்ஸும் சரி, பாய்ஸும் அப்படிதான் இருக்காங்க. சோஃபால உட்கார்றது. லைஃப் ஸ்டைல் அந்த மாடர்னா இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளவு வந்து இந்த அளவுக்கு தீங்கு தரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேட்குறப்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம உண்மை என்னன்னா, நம்ம இப்படிதான் இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை முறை இப்படி இப்ப மாறி போயிடுச்சு. ஸோ மாத்திக்கணும். இந்த உணவ பத்தி அழகா சொன்னாங்க. புளியெல்லாம் குளிர்காலத்துல அந்த குளிர் பிரதேசத்துக்கு தான் தேவை. ஆனா டெய்லி புளி யூஸ் பண்றோம். மிளகாத்தூள் எல்லாம் சமையல்ல நம்ம யூஸ் பண்றோம். அது அப்படியே நம்ம பழக்கமாயிடுச்சு. அதெல்லாம் நம்ப ஐயாவோட உரைய கேட்டு மாத்திக்கலாம். ஆரோக்கியமா வாழலாம். வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்தலாம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும், அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.